அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சிதையா நெஞ்சுகொள். எந்த சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல் நெஞ்சில் உறுதியுடன் இருக்க வேண்டும். இந்த அர்த்தத்தை எடுத்து கூறும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஒரு ஊரில் குமரன் என்ற ஒரு இளைஞன் ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையில் வேலை செய்து வந்தான். அவனுடைய கனவு ஒரு பெரிய உணவகம் தொடங்க வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் அவனுடைய பணக்கார நண்பன் பாண்டி அங்கு வந்து, "என்ன குமரா, நீ தள்ளுவண்டி கடையில் வேலை செய்கிறாயா?" என்று கேட்டான். அதற்கு குமரன், "ஆம், நான் இங்கே வேலை செய்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன்" என்றான். அதை கேட்ட பாண்டி சிரித்துக்கொண்டே, "உன்னால் என்னைப் போல் பணக்காரன் ஆக முடியாது" என்று ஏளனம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றான். குமரன் மனம் வருந்தினாலும் தளரவில்லை. "நான் ஒரு நாள் நிச்சயம் சாதித்துக் காட்டுவேன்" என்று மனதில் உறுதி கொண்டான். அவன் தினமும் கடினமாக உழைத்து சுவையான உணவுகளை தயாரித்து தனது சமையல் திறமையை வளர்த்து கொண்டான். ஒரு நாள் சுந்தர் என்ற மற்றொரு பணக்காரர் குமரனின் கடைக்கு வந்து அவன் தயாரித்த உணவை சாப்பிட்டார். அதன் சுவையை கண்டு ஆச்சரியப்பட்டார். பிறகு அவர் குமரனிடம், "உன்னிடம் நல்ல திறமை இருக்கிறது. உனக்கு பெரிய உணவகம் தொடங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா?" என்று கேட்டார். அதற்கு குமரன், "ஆமாம், அது என்னுடைய வாழ்நாள் கனவு" என்றான். அதற்கு சுந்தர், "அந்த கனவை உனக்காக நான் நிறைவேற்றுகிறேன். நாம் இருவரும் சேர்ந்து வேலை செய்வோம்" என்றார். குமரன் மகிழ்ச்சியுடன் கண்ணீர் மல்க நன்றி கூறினான். சில மாதங்களுக்கு பிறகு அவர்களின் முயற்சியால் ஒரு பெரிய உணவகம் திறக்கப்பட்டது. குமரன் தனது கடின உழைப்பால் ஒரே ஆண்டில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தான். சுந்தர் குமரனை பாராட்டினார். குமரனோ, "உங்கள் உதவி இல்லாமல் என்னால் இதை செய்திருக்க முடியாது" என்று கூறினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பிறர் ஏளனம் செய்தாலும், சோதனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல் நெஞ்சில் உறுதியுடன் இருந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.